நெல்லை மாவட்டம் அருகே உள்ள திருப்புடைமருதூரில் அழிந்து வரும் இயற்கை வளங்களை பாதுகாக்க 10,000த்திற்கும் அதிகமான மரங்களை நட்ட இயற்கையின் பாதுகாவலன் நாரும்பூ என்ற விவசாயி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை முக்குடல் அருகே எழில் கொஞ்சம் அழகிய விவசாயம் சார்ந்த கிராமம் திருப்புடைமருதூர். இப்பகுதியில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாரும்பூ நாதசுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தின் வழியாகத்தான் தமிழ்நாட்டின் வட்ராஜ ஜீவநதி என அழைக்கப்படும் தாமிரபரணி பாய்ந்தோடுகிறது. இந்த தாமிரபரணி ஆறு சுமார் 160 கிலோமீட்டர் தூரம் பயணித்தாலும் கூட வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக திருப்புடைமருதூரில் ஆற்றின் வலதுபுறத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் அகலத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆற்று மணல் குவியல் குவியலாக பார்ப்பதற்கு பாலைவனம் போல கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை குவிந்து கிடக்கிறது. 1900 மற்றும் 2000 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிக அளவு மணல் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது. அந்த வகையில் திருப்புடைமருதூர் கிராமத்திலும் மணல் திருட்டு நடைபெறுவதை அறிந்து பலர் வருத்தப்பட்டாலும் கூட அந்த கிராமத்தை சேர்ந்த வனத்துறை வேட்டை தடுப்பு காவலராக பணிபுரிந்த நாரும்பூ என்ற விவசாயி எப்படியாவது இந்த மணல் திருட்டை தடுக்க வேண்டும் என எண்ணி ஒரு வித்தியாசமான முன்னெடுப்பை மேற்கொண்டார். அந்த வகையில் வெறும் வார்த்தைகளால் மணலை அள்ள வேண்டாம் என கோரிக்கை வைத்தாலோ அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலோ மக்களுக்கு புரிதல் ஏற்படாது என்பதால் ஆற்று மணலில் மரம் நடுவதன் மூலம் மணல் கடத்தலை தடுக்க முடியும் என நம்பியவர் வனத்துறையில் வேலை பார்த்து கொண்டே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனது கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரம் குவிந்து கிடக்கும் ஆற்று மணலில் மரங்கள் நடும் பணியை 1996 ஆண்டு தொடங்கினார். 1996 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை 8 ஆண்டுகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10,000 மரங்களை நட்டு அசத்திய நாரும்பூ அதிகளவு மருதம், நாவல், வாகை போன்ற மரங்களை நட்டு வைத்தார். அருகில் உள்ள ஆற்றில் இருந்து மோட்டார் மூலம் தண்ணீர் எடுத்து ஊற்றுவது, மரங்களை ஆடு மாடு போன்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பது என தனி ஒருவனாக போராடியுள்ளார். குறிப்பாக ஆற்றில் மரங்கள் நடுவதற்கு கிராம மக்களிடம் கடும் எதிர்ப்பு இருந்துள்ளது. எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தனியாளாக போராடி மரங்களை நட்டு வளர்த்துள்ளார். நாரும்பூவின் முயற்சியால் கடந்த 2006 ஆண்டு இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் அங்கு மணல் திருட்டு முற்றிலும் தடுக்கப்பட்டது. தற்போது நாரும்பூ வைத்த மரங்கள் அனைத்தும் பெரிய அளவில் வளர்ந்து காணப்படுகிறது. இதனால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பொட்டல் காடாக காட்சியளித்த அந்த பகுதி தற்போது நாரும்பூ எடுத்த முயற்சியால் சோலை வனமாக காட்சியளிக்கிறது. எங்கள் ஊரில் அதே மாதிரி பெரிய கோயில் இருக்குது. எங்கள் ஊரில் ஊரை சுற்றி ஆறு ஓடுது. இந்த ஆறு ஓடையில் எங்கள் ஊரில் அப்படி என்ன அப்படின்னா தனி மணலுங்கிற ஊருக்கு தண்ணி ஆற்றுல வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி ஊருக்குள்ளே ஏறிடும். இந்த மணல் காலியாக போயிட்டு அப்படின்னா எங்கள் ஊர் அழிஞ்சிரும். அதனால் எங்கள் ஊரில் மணலில் பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த ஃபாரஸ்ட்லேருந்து இந்த கண்ணு வாங்கி நாங்களே நடுவை செஞ்சு ஒரு 10,000 மரம் இந்த ஊருக்குள்ளே நட்டுறோம். இந்த ஆற்றுல இந்த மரங்களை நடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். மரங்களை நட்டு பாதுகாப்புக்கு இங்கே நான் இருந்து எல்லாமே பண்ணி மரங்களை வளர்த்தேன். இதில் மரம் வளர்க்கையில் பயங்கர கஷ்டம். என்ன அப்படின்னா ஆடு மாடுகள் தொந்தரவுறவங்க நிறைய கண்ணை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஊர்லேருந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. இந்த பின்னால் நன்மை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இன்றைக்கி 10 ஆடு வச்சுருந்தவங்க 50 ஆடு வச்சுருக்காங்க. எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த மரம் வளர்த்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எத்தனை வருஷம் ஆரம்பிச்சிங்க? 96 ஆரம்பித்தது. 96 ஆரம்பித்து இது வரைக்கும் மரம் ஓடிக்கிட்டு மரம் இது பண்ணிக்கிட்டு மரம் 96 2004 நட்டு முடிச்சிட்டோம். மரத்தை நட்டு முடிச்சாச்சு. இப்போ 2004க்கு பிறகு மரம்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி வசதி மரம் இப்போ தண்ணிலாம் தேவையில்லை. மரம் வளர்ந்துட்டு ஆற்றுல தண்ணி வர்றதுனால தண்ணிலாம் தேவையில்லை. நல்ல முறையில் மரம் வளர்ந்து இதாகிடுச்சு. ஆரம்பத்தில் தண்ணிக்கு ஆள் கோரி ஊற்றினோம் கொஞ்சம். அதுக்கு பிறகு மோட்ரு ஒரு ஆள் மோட்ரு தந்தாங்க. டீசலுக்கும் ஒரு ஆள் தந்தாங்க. அப்படியே வச்சு ஓடிச்சு. ஆனால் இங்கே பாரசு சாதாரணமாக கிடையாது. ஏன்னா இங்கே இந்த ஆரம்பம் பூரா மண்ணும் இடம் உங்களுக்கு ஊருக்குள்ளலாம். அதனால் நிறைய தெரிப்பு இருந்தது. அது வேறு மரம் வேண்டாம்னு சொல்லி இருந்தது. ஆடு மாடுக்கு கஷ்டம்னு சொல்லி இருந்தது. அதெல்லாம் மீறி தான் போட்டாங்க. ஆனால் போட்டு வளர்க்கக்குள்ள பெரும்பாடு. அது அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வசதி கிடையாதுல்ல. இந்த தண்ணி இப்போ தானே போயிட்டு இருக்கு. இந்த தண்ணி அங்கே ஓடி போகும். அப்போ போகிற மணல் தானே. இந்த இடம்லாம் மணல் தானே. இந்த மரங்கள் நிற்க அது இடமும் மாறிட்டு. கடும் போராட்டத்திற்கு பிறகு அந்த இடத்தை சோலை வனமாக மாற்றிய நாரும்பூ தற்போது வரை மரங்களை பராமரிக்க நாள்தோறும் அங்கு ஆஜராகி விடுகிறார்.
குறிப்பாக தான் வளர்த்த மரங்கள் பசுமையான நிழல் தருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதுடன் இளைய தலைமுறையினருக்கு இயற்கை குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக இயற்கையின் பாதுகாவலன் நாரும்பூ விவசாயிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.